மாற்றத்திற்கான மாற்று வழி தொடர்பில் திறந்த உரையாடல் ஒன்று நாளைய தினம் சனிக்கிழமை வவுனியா வாடி வீட்டில் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வு காலை 10 மணிக்கு இடம்பெறவுள்ள நிலையில் வடகிழக்கு பகுதிகளில் உள்ள பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், கல்வியலாளர்கள், சமூக சிந்தனையாளர்கள், அரசியல் ஆர்வலர்கள், குறிப்பாக மாற்றத்தை விரும்புகின்ற இளையோர்கள் அனைவரையும் கருத்தில் பகிர்ந்து கலந்து கொள்ளுமாறு தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் VS சிவகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக அவர் இன்று ஊடக அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில், கடந்த பல தசாப்தமாக தொழில் முறை அரசியல்வாதிகளால் தமிழ் தேசிய அரசியலை விடுதலை அறவுணர்வின்றி தமிழ் மக்களின் நீண்டகால இருப்பு பற்றிய தொலைநோக்கு சித்தாந்தமின்றி தேர்தல் வெற்றியை மட்டும் இலக்காக கொண்டு வலிமையான கோட்பாடின்றி கட்சி கட்டமைப்புகளிலும் மாற்றங்களின்றி அறிவார்ந்த அணுகுமுறையின்றி தமது நலன் சார்ந்து தொடர்ந்து செயற்படுவதால் மக்கள் மத்தியில் வெறுப்புணர்வு ஏற்பட்டு பல கூறுகளாக பிரிவடைந்துள்ளனர். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் கட்சிகளின் இரண்டகமான செயற்பாடு அனைவரையும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கியுள்ளது. இந்நிலை தொடர்ந்தால் தமிழ் மக்களின் எதிர்கால இருப்பு சிங்களத்துக்குள் உறைந்துவிடும் ஆபத்தும் காணப்படுகின்றது. தமிழர் தேசியம் வலுக்குன்றாமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கிறது. ஆகவே மாற்றத்துக்கான மாற்று வழி தொடர்பில் திறந்த உரையாடலுக்கு வடகிழக்கு பகுதியில் உள்ள பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், கல்வியலாளர்கள், சமூக சிந்தனையாளர்கள், அரசியல் ஆர்வலர்கள், குறிப்பாக மாற்றத்தை விரும்புகின்ற இளையோர் அனைவரையும் கருத்து பகிர்வுக்கு உரிமையுடன் அழைக்கிறோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது.